ஹலோ ப்ரோஸ், இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த எஃபெக்டை ஈஸியாக கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம், போத் இன் ஃபியூஷன் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஷில்லோ ஷாட் வித் கலர் பேக்ரவுண்டோட ஷூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஷாட்டை ரெசால்வ் டைம் லைனில் ஆட் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த எஃபெக்ட் பார்த்துருந்தீங்கனாலே அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இப்போ ஷூட் பண்ணும்போது அந்த க்ளோஸ் பண்ணுற மூமெண்ட்டை பண்ணாமல் விட்டோம். அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த டூப்ளிகேட் பண்ண அந்த கிளிப்பை ரிவர்ஸ் பண்ணிட்டா அந்த எஃபெக்ட் அச்சீவ் ஆயிரும். இப்போ அந்த ரெண்டு கிளிப்பையும் செலக்ட் பண்ணி காம்பவுண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாம போகக்கூடிய இடம் தான் ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோர் லூப் வீடியோ இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரிவியூ வந்துடுது. பட் ஸ்டில் இது எல்லாமே வெர்டிக்கலாக இருக்கனால என்ன பண்ணலான்னா, இங்கே நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் நோட் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சாலிடாக ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பேக்ரவுண்ட் நோட் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணால் பேக்ரவுண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் இதை கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரிவியூ எடுத்துகிட்டு வந்துடலாம். எகெயின் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா 3D கேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 3D கேம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு 4 நோட் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன நோட்? ஃபர்ஸ்ட் திங் இமேஜ் பிளானர் 3D, செகண்ட் திங் merge 3D, தேர்ட் திங் கேமரா 3D, ஃபோர்த்து திங் ரெண்டர் 3D. அதுக்கப்புறம் இந்த அவுட் அப்படியே தூக்கிட்டு வந்தீங்க வச்சு கனெக்ட் பண்ணால் அவுட்புட் டன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் திங் இந்த பொசிஷன்ஸ் மட்டும் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு பேக்ரவுண்டோட இமேஜ் பிளானரோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மீடியா இன் இருக்கு இல்லையா, நம்ம அதுக்கு பண்ண அதே ப்ராசஸ் தான். இந்த இமேஜ் பிளானரை இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் மர்ஜில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ப்ரிவியூ வந்துடும். ஸோ நமக்கு பக்காவாக அந்த ப்ரிவியூ வந்துருச்சா? அப்போ அந்த கிளிப்பை நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ நம்ம நிறையா டூப்ளிகேட்ஸ் பண்ணோம். லெட்ஸ் காப்பி திஸ் 2 நோட். இதை அப்படியே நான் பேஸ்ட் பண்ணி நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 7 கிளிப்ஸ் இருக்குது. 7 கிளிப்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அதுவுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த கிளிப் 1. ஸோ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? merge 3Dயில் போயிட்டு தான் நம்ம ஈஸியாக ப்ரிவியூஸ் பார்க்க முடியும் இல்லையா. இதோட பொசிஷன்ஸை ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இதோட ஸ்கேல் வேல்யூஸை ஃபஸ்ட்டு குறைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பொசிஷனை நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இங்கே ஏன் இந்த கிளிச்சாட்டம் வருதுன்னா, நம்ம பின்னாடி ஒரு சாலிட் வச்சுருக்கோம். இங்கே கேமரா ஆங்கிள் படி இது இந்த சாலிட் இருக்கு இல்லையா, சாலிடை தாண்டி வெளியே போகிற மாதிரி இருக்குது. அதனால தான் அந்த கிளிச் ஆகுது. ஸோ தட் அந்த பொசிஷனிங் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அந்த முன்னாடி இருக்க மாதிரி செட் பண்ணிங்கனாவே சிம்பிள், அவ்வளோதான் ப்ராசஸ். அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த ஜெட் வேல்யூஸை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம மேஜராக பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த ஸ்கேல் வேல்யூஸ் அண்ட் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸோட இந்த வேல்யூஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதே ப்ராசஸை நான் இந்த என்டையர் நோடு இருக்கு இல்லையா, இதே சேம் ப்ராசஸை நான் மல்டிபிள் நோட்ஸுக்கு பொசிஷன் மட்டும் மாற்றி வைக்கிறேன். ஸோ ப்ரோஸ், இப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் ஒரு அலைன்மெண்ட்டில் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா, இது பார்க்க ஒரே கலர் டோனில் இருக்கு இல்லையா, இதோட கலர் டோன் ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணணும். அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, அதோட ஹியூ வேல்யூஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலே ஈஸிலி வி கேன் ட்வீக் தி கலர்ஸ். ஸோ இப்போ இந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்பிட்வீன், ஸோ மீடியா இன்னுக்கு நடுவில் அந்த 3Dக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்பிட்வீன் அந்த பிரிட்ஜ் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே நாம் ஒரு கலர் கரெக்ஷன் நோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் கரெக்ஷன் நோட்டில் நம்மளோட ஹியூ வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஹியூ வேல்யூஸை நம்ம ட்வீக் பண்ணலாம். ஸோ இப்போ வேல்யூ ட்வீக் பண்ணும்போது கலர்ஸ் மாறுது இல்லையா, இதே சேம் ப்ராசஸை இந்த எல்லா நோட்ஸுக்குமே நம்ம ஒவ்வொரு கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு அந்த நோடை காப்பி பண்ணிட்டு குயிக்காக பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராசஸ் இல்லையா. கொஞ்சம் சிமிலர் கலராக இல்லாத மாதிரி ஒரு கலர் டோன் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும். மெயின் கிளிப் நார்மலாக இருக்கட்டும். இப்போ நம்ம கிளிப்ஸ் எல்லாத்தையும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் டோனுக்கு இங்கே குயிக்காக பண்ணி முடிச்சாச்சு இந்த ப்ராசஸை. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன? இதை கம்ப்ளீட்டாக அனிமேட் பண்ணுறதா நம்ம ப்ராசஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, கேமரா 3Dயில் போயிட்டு நம்மளோட ஸ்டார்டிங் ஃப்ரேம் எங்கே ஆரம்பிக்கணும்னா, இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் க்ளோஸ். ஒரு க்ளோஸ் அப்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த மெயின் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஷார்ட்டை நம்ம கீ ஃப்ரேம்ஸில் அதே மாதிரி ஜூமுக்கு ஒரு Z ஆக்சிஸோட கீ ஃப்ரேம், ரொட்டேஷனுக்கு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த 50 ஃப்ரேம்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வச்சுட்டு இப்போ நான் என் கேமராவை புல் அவுட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்டிங்லேயே ரொட்டேஷன் ஒரு -10 இந்த ஆங்கிள் வச்சுக்கலாம். இப்போது 50th ஃப்ரேம் வரும்போது இங்கே என்ன ஆகுது, இங்கே எல்லா கிளிப்பும் இது வரைக்கும் புல் அவுட் ஆகுது. புல் அவுட் ஆகும்போது கேமரா ரொட்டேஷன் ஸ்லைட்டாக
இந்த சைடு ரொட்டேட் ஆகுது -10 வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தா ஓரளவுக்கு எல்லாமே ஃபில்டப்பாக இருக்கு இல்லையா. இது இன்னும் நீங்கள் பெரிய லூப்பாக காமிக்கணும்னா இன்னும் நிறைய இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டு இன்னும் பெருசாக கூட காமிக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஆர் பிளானிங் இட். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து வந்துருச்சு. இன்னொரு பாயிண்ட் நம்ம ஒரே ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்டை மட்டும் லெட்ஸ் ஸ்கேல் இட் பிக், பெருசாக ஸ்கேல் பண்ணிப்போம். அதனால் அந்த கேப்ஸ் எல்லாம் பெருசாக தெரியாது. கரெக்டாக இந்த கேமரா இருக்கு இல்லையா, கேமரா வந்து இந்த பாயிண்டில் வந்து செம்ம க்ளோஸாக போகிற மாதிரி இந்த இடத்துல போய் கேமரா வந்து எண்ட் ஆகும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் கேமரா வந்துட்டு க்ளோஸராக போகுது. அது கூடவே இங்கே ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, ஆப்போசிட்டில் இப்படி ரொட்டேட் ஆகுது. இப்போ நமக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம், இதை வந்து இன்னும் ஸ்மூத்தாக பண்ண போகிறோம். அப்போ ஸ்ப்ளைனில் போயிட்டு we are selecting it, இந்த மூமெண்ட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேக்கிங் இட் ஸ்மூத். ஓகே, இப்போ ஒரு ஸ்மூத் ஃப்ளோ வந்துருச்சு. இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு மோஷன் பிளர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மோஷன் பிளர் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்மளோட ரெண்டர் 3Dயில் போயிட்டு செட்டிங்ஸில் மோஷன் பிளர் கொடுத்துட்டா we will get a பக்கா ஃப்ளோ now. ப்ரோஸ் இப்போ இதே எஃபெக்டை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி குயிக்காக கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிளிப்பை காம்போசிஷனில் ஆட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபியூஷனில் பண்ண அதே ப்ராசஸ் எப்படி இமேஜ் பிளானர் யூஸ் பண்ணி எல்லா கிளிப்ஸோட பொசிஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பொசிஷனோட வேல்யூஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 3D கேம் அண்ட் நல்ல ஆப்ஜெக்டை காம்போசிஷனில் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் பேரண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இப்போ வந்து ஒரே ஸ்வைப் பண்ணால் எல்லாமே 3D ஆப்ஜெக்டாக மாறிடும். லேயர்ஸ் நோட விட ஈஸியாக இருக்குல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஃபியூஷனில் பண்ண அதே ப்ராசஸ் தான். இங்கே நல்ல ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி என்டையர் கேமரா மூவ்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அனிமேட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக எல்லா கீ ஃப்ரேம்ஸையும் செலக்ட் பண்ணி F9 கொடுத்தா கம்ப்ளீட்டாக ஈஸி ஆகிடும். ஸோ ப்ரோஸ் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வேணாலும் நம்ம நினைக்கிற அவுட்புட்ஸை அச்சீவ் பண்ணிட முடியும். அண்ட் நீங்கள் உங்கள் வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லை 0லேருந்து ப்ரோவாக ஜஸ்ட் 10 வீக்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி அவுட்புட்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோ எடிட்டர்ஸில் will மேக் தட் ஹேப்பன். டிஸ்கிரிப்ஷன் லிங்கை யூஸ் பண்ணி அப்கமிங் பேட்சஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கெட் ரெடி டு பிகம் அ ப்ரோ.